அம்மா கிட்ட குடிச்ச பால் வெளியே வருதா? அடுத்தாப்புல பையனை தொட்ட உங்க அப்பங்கிட்ட நீ தின்ன சோறு வெளியில வந்துடும். நீ யாருமா? என்னையா யாருன்னு கேக்குற? 1000 ரூபாய் கடன் வாங்கிக்கிட்டு பேமானி பையா 6 மாசமா என்கிட்ட டாவடிக்கிற. அப்ப சட்டை போட்டவன் இப்ப ஜிப்பா போட்டுட்டா ஆள் அடையாந்திரியம் போயிடுமா? என்ன பேசுற? சுத்த தமிழ்ல தாண்டா பேசுற சோமாரி. கடன்கிற பேர்ல ஒரு பொம்பளை கிட்ட துட்ட வாங்கிக்கிட்டு இவன் ஏமாத்த பாக்குறான். ஒரு சின்ன பையன் பிட் பாக்கெட் அடிச்சா அடிக்கலாமா சார்? இவனுக்கு என்ன யோகியத? நீங்களே சொல்லுங்க. இவனே திருடன், இவங்கிட்ட இன்னொரு என்ன தப்பு? அதானே பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களா? போடுங்க சார் 2. போட்டாங் ரெக்ரூட் பர்ச குடுறேன். 1 வருஷமா ட்ரைனிங் கொடுத்துருக்க. இப்படி மாட்டிக்கிற மாதிரி பாக்கெட் அடிப்ப. குரு பேரையா கெடுக்கிறீங்க. என்ன பாருட, ஒரே உதாரணம் அந்த ஜிப்பாவை கடங்காரனாக்கி உன்னை காப்பாத்துன அவ தாண்டா மருமக்கை பர்மா பாப்பா. சத்தியமா சொல்லியும் இந்த பொம்பளை கடவாகவே இல்ல. எங்க இந்த பொம்பளை? அந்த பையனையும் காணமே. காணுமா? ஐயோ, என் பர்ஸ் போச்சே. அதுக்குள்ள 1000 ரூபாய் வச்சிருந்தேன், அதுவும் போச்சே. இப்ப நான் என்ன செய்வேன்? தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி இருக்கான். இதுல இருந்து கை முக்கியம்னு தெரியுதுல்ல? பாக்கெட் அடிக்கிறது கேவல தொழில இல்ல. ஒருத்தனை கடவுள் கை விட்டுட்டா அவன் ஊராம் பாக்கெட்டுக்குள்ள கை விடுறான். அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் பிட் பாக்கெட், ஹிந்தியில இதுக்கு பேர் பாக்கெட் மார், தமிழ்ல உழைச்சுக்குவீங்கடா. எங்கடா அவன் கலெக்ஷன்? எப்படி இன்னைக்கு பார்க்கத்தானே போறேன். என்னடா நயா பைசாவா கொட்டுது? அப்ப சில்லறையா தான் இருக்கும். டேய் டபக்கு, நீ என்னடா? இந்தாக்கா. என்னடா இது? எங்கடா அடிச்சே? நர்சரி ஸ்கூல் எல்கேஜி பையன் அடிச்சாங்க. பொடி பையன் கிட்ட அடிச்சிருக்க. இங்க குதி. ஒண்ணு லவுக்கார். ஏக்கா வாடா ஏஸ் கட்டுற. இன்னைக்கு என்ன மாலு? திருமால் தான். என்னடா ஜாக்பாட் பேக் அடிக்குது? மாச கடைசி இல்லக்கா, அவன் பேக்கெட்ல பறிச்சு கொண்டு வராம சிலரியா கொண்டு வரான். கடக்குறான்டா சில்லற பசங்க. அக்கா, ஸ்கூலுக்காக ஒரு பையனை இட்டாந்துக்கிறேன். புச்சாவா? எங்க அவன்? கிளாஸ் இங்க வாடா. வாமா கண்ணே, வா வா வா. என்னத்துக்கு அழுவுற? அழக்கூடாது. வாங்க. சிட்டுக்கு பேர் என்ன? ராஜா. பெத்தவங்க? இல்ல. கூட பிறந்தவங்க? அண்ணன் ஒருத்தன் தான், எங்க இருக்காருன்னு தெரியல. அழாத கண்ணு, அக்கா நான் இருக்கிறேன். நம்ம ஸ்கூல்ல சேர்ந்துக்க, கைத்தொழில கத்துக்க. எங்க அண்ணன் எங்க பாக்கலாம்? எங்க பாக்கலாம்? அனாதைங்க எங்கயாவது கையேந்திக்கிட்டு தான் நிக்கும். ஐயா, ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு பரோட்டா தாங்கய்யா. ஏண்டா, இது ஹோட்டல் கடையா இல்ல சத்திரமா? நின்ன கரண்டியாலே சுட்டுடுவேன். போடா. முறவாசல் பணத்தை ஏறுறேன். இது வந்துடு. பரோட்டாவை திட்டிட்டு ஓடுறான். பணத்தை கொடுறா, பையனை நான் பாத்துக்கிறேன். கொண்டாடா. மப்சல் எழுந்துடுறா. வாடா. இங்க பரோட்டாவை திருநியா? பசியில திருடு. இனிமே எங்க அம்மா அணியா நான் திருட மாட்டேன், திருடவே மாட்டேன் ஐயா. திருடுற? உங்க அம்மா ஆணையா திருடு. நானும் ஒரு காலத்துல உன்ன மாதிரி கையை நீட்டேன், ஒருத்தனும் கொடுக்கவே இல்லை. அழுது கேட்கிறவனுக்கு துனியா இல்லடா கண்ணு. அடிச்சு கேளு. நாயா நின்ன கல்லால் அடிப்பான், புலியா நின்ன துட்ட கொடுப்பான். வா என் கூட, என் வித்தைய நான் உனக்கு கத்து கொடுப்பேன். நம்ம வித்தைய பாருடா. இதாண்டா நம்ம அரிச்சுவடி பாடம். நல்லா பாத்துக்குங்க.
இது என்ன விரல் இல்லடா, விரல் கத்திரி. இத எண்ணெயில தோச்சுக்கணும். தோச்சுக்கிட்டு இந்த நோட்டை விரல்ல மண்ணு படாம எடுக்கணும். ஆ? கை தட்டுக்கடா. நண்டே வாடாங்க. இப்போ உட்கார். நீ எடுக்கிற விரல்ல மண்ணு பட்டுச்சு, சோத்து வாயில மண்ணுதான். எடு எடு எடு. ராஜா எடு ராஜா. என்னடா அது சொல்ற? பர்மா செருப்புக்கா. என்ன நம்பரு? 5க்கா. அத வாங்கிக்க. மனுஷால் பாத்துங்க. ராஜா வாடாங்க. எடுறா என்னைய. தோச்சுக்கோ. எடு. கைய பாருடா. அதை எடுப்பான்டா. இல்லாடிடா நீ. கை தட்டுக்கடா. பாத்தியாடா நண்டு ரவுண்டு மண்ணு கூட படல. ஆமாக்கா, அவன் பரவாயில்ல பிட் பாக்கெட்டுக்கா. இது வெறும் கை இல்லடா, வின்னிங் கை. வணக்கம் வாயா. என்ன வேலூருக்கு மாத்திட்டாங்களா? என்ன வெளியில வந்து தொலையா விட்டாங்களா? தாபாத் உள்ள இருந்தாலும் தெரிய மாட்டேந்து, வெளியே இருந்தாலும் தெரிய மாட்டேந்து. எல்லாம் ஒண்ணுதான், நமக்கு கவலையோ பட மாட்டேன். ஐயா வெளியே தாபாத். ஒரு சின்ன பாயிண்ட் என்ன, வாடிக்கையாளர் கிட்ட மரியாதையா பேசணும் தெரியா? அது ஒண்ணுதான் குறைச்சல். போயா ஒன்ன திட்டவே முடியாதுப்பா. அடிக்கடி உள்ள வந்து உயிர வாங்குறான். என்னடா உன்னை உள்ளியா? 3 மாசமா உனக்கு? ஆமா. கவலைப்படாத, அடுத்த மாசம் காந்தி ஜெயந்தி வருது. இங்க இருக்கிறீங்களா? வணக்கம் சார். ஓ நீயா? வா, உனக்கு இன்னைக்கு விடுதலை. அதான் சார். இனிமே பிக் பாக்கெட் அடிக்கிற வேலையை விட்டுட்டு திருந்துறத பாரு. நான் சார் இப்படி அபசோன மாதிரி சொல்லிட்டீங்க. ஏய், இல்ல சார், பாயிண்ட் என்னன்னா, நான் ஒருத்தன் திருந்துறதுனால இந்த உலகமே திருந்துடுன்றீங்களா? அப்போ இந்த உலகமே திருட்டு உலகங்கிறியா? இல்லன்றீங்களா? பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரிங்க கள்ள மார்க்கெட்டு கள்ளப்படம் திருடுறானுங்க. ஏய், பாயிண்ட் காட்டுங்க. ஆபீசருங்க லஞ்சம் கமிஷன் திருடுறானுங்க. ராஜா, அது இன்னுமோ உங்க ஆளுங்களை சொன்ன மாதிரி நீங்க கோச்சிக்கிறீங்களா? நாட்டுல மெய்யாலுமே நடக்கிறத உங்களுக்கு எடுத்து சொன்ன அறியாதவரா இருக்கிறீங்களேன்னு. இந்த கோவில்ல சாமியாருங்க இருக்கிறானுங்களா, அவனுக்கு என்ன பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? சாமி பேரை சொல்லின்னு பூஜை தட்சணை அடிச்சிடறானுங்க. பணக்காரங்க எல்லாம் சொந்தக்காரன் பேர்ல பினாமில எழுதி வச்சுட்டு சொத்தெல்லாம் ஹோல்சேலா அடிச்சிடறானுங்க. வீட்டுல திருட்டு, நாட்டுல திருட்டு, ஓட்டுல வாய திருட்டு. மூடு மேன். வானா சார், கை அழுகாது, நீங்கள மூடிங்க. Damn it. உன்னை கேட்டா நீயா மேன் உலகத்தை கேக்குற? பின் என்ன சார், சந்திர மண்டலத்தையா கேட்க முடியும்? நான் உலகத்துல தானே சார் இருக்கிறேன். அப்போ நீ மட்டும் பெரிய உத்தமனா பேசுறியன்னு கேப்பீங்க. ஆமா சார், நான் இது வரைக்கும் பிக் பாக்கெட் அடிக்க சொல்ல மாட்டேனதே கிடையாது. ஏட்டை வந்து கேட்டு பாருங்க, புடிச்சுக்கிறாரான்னு. தொழில் சுத்தம். ஆனா பாருங்க சார், சொன்னாலும் சொல்லிச்சு, செம்ம வார்த்தை சொல்லிச்சு நம்ம குரு. யாரு? பர்மா பாப்பா நாமாக்கா. டாய், நீ சென்டிமெண்ட்ல தான் நான் மாட்டிக்கிறேன்னு. அதே மாதிரி பாரு சார், இது வரலாம் நான் சென்டிமெண்ட்லயோ தான் சார் மாட்டிக்கினேன். உனக்கும் சென்டிமெண்டா? யா சார், பஞ்சு மாதிரி சார் மனுஷன். ஆனா அத புரிஞ்சுக்காம இந்த உலகம் அதை குச்சியில சுத்தி காது குறைஞ்சிடுது சார். மெய்யாலுமே சொன்னா ஏழைகளுக்கு தான் சார் சென்டிமெண்ட். நான் லொடுக்குன்னு போய் யாருகிட்டயாவது பாக்கெட் அடிச்சுன்னு வந்து பர்ஸை திறந்து பார்த்தேன்னா ஏதாவது ஏழை பர்ஸா இருக்கும். உள்ள மார்வாடி ரசீதியா கடங்காரம் பில்லுன்னு ஏதாவது இருக்கும். மனசு ஒஞ்சி போய் அந்த ஆளை தேடி புடிச்சு துக்கமா அவனோட பர்ஸை திருப்பி கொடுத்தானா லொடுக்குன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறான் சார். சோ இறக்கத்துலதான் நீ மாட்டிக்கிற. நின்னா ஏத்தத்திலயா மாட்டிக்கு போறேன். அது சரி, என்ன விடுங்க, நான் தான் அனாமத்து அப்பப்ப தப்பு பண்ணிட்டு உள்ள வரேன். உங்களுக்கு என்ன சார் உத்தமரு, எப்ப பார்த்தாலும் உள்ளியா இருக்கிறீங்களா? ஏய் ராஜா, என்னையே கிண்டல் பண்றியா? சும்மா தமாஷான சார், தகப்ப மாதிரி நீங்க எல்லாத்தையும் தாங்குவீங்க. போசல சந்தோஷமா போசல. சரி, இதுல கையெழுத்து போடு. கையெழுத்தா? இந்த ஏன் சார், இந்த நோட் புக்ல தான் என் கையெழுத்து நிறைய இருக்குது. அதை பார்த்து நீங்க போட வேண்டியதானே? சரி, இந்த ஒன் ட்ரெஸ் இருங்க சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீங்க நல்லா இருப்பா. இருக்கா சார், வரட்டுமா? ஏய், இது ஏன் பர்ஸ் இல்ல? பின்ன எந்தா உன் கைக்கு எப்படி வந்தது? என்ன எடுத்துட்டு போறதுக்கு ஆச்சா? சும்மா கை நமைச்சல் எடுத்தது, வேலை செய்தா இல்லையான்னு விட்டு பார்த்தா லொடுக்குன்னு மாட்டிச்சு. இந்தாங்க சார். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் பி ராஜா. பிபியா? பிக் பாக்கெட் ராஜா.